வணக்கம். நான் உங்கள் அட்வொகேட் சுந்தர். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேஸ் ஏஜென்சி வேலை பார்க்குற ஆளுங்களுக்கு சம்பளம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு கேஸை லீக் பண்ணி ப்ரொடக்ட் பண்ணுறாங்க. எப்படி வந்து பால் வியாபாரிங்க தக்க அது வருமானம் அது விலை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டில் பாலை ஊற்றி ஸ்ட்ரைக் பண்ணுவாங்களோ, அதே மாதிரி சிலிண்டர் நிரப்புற ஊழியர்களுக்கு கரெக்டாக ஊதியம் போலன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸை ரிலீஸ் பண்ணி ஆபத்தான முறையில் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. இதாவது சப்போஸ் சிகரெட்டோ இல்லை வேணே உங்களை பற்ற வைக்கணும்னு நினச்சி யாராச்சும் ஒரு தீப்பொறி பற்றாலும் மொத்தமாக அந்த ஏரியாவே ஸ்மாஷ் ஆயிரும். என்ன பாருங்க, வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அந்த ஆக்சுவலி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேஸை லீக் பண்ணி ப்ரொடக்ட் பண்ணுறாங்க. எங்களுக்கு தக்க சன்மானம் வரல அப்படின்னு சொல்லிட்டு, அது ஊதியம் கரெக்டாக வரலன்னு சொல்லிட்டு. இது எதுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரைக் எதுக்கு ஈடுபடுறான்னு தெரியல. அதுக்கு லீகலாக இந்த மாதிரி நான் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான், இந்த மாதிரி யாருமே ப்ரொடக்ட் பண்ணாதீங்க. அதாவது கடைசியாக வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன எதுன்னு, அதாவது பொதுவாக சிவில் கிரிமினல் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னா ரோட மறிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரி வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளம் கரெக்டாக வரலன்னா ரோட மறித்து மறியல் பண்ணி அவங்க தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டு கேட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஆபத்தான முறையில் ப்ரொடக்ட் பண்ணுறாங்கன்னா பார்த்துக்கோங்க. வீடியோ அப்லோட் பண்ணுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேஸை ரிலீஸ் பண்ணி நான் எதிர்ப்பை தெரிவிக்கிறேன்றாங்க. இது ரொம்ப ஆபத்தான முறை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பால் வியாபாரிங்க அவங்களுக்கு வர வேண்டிய காசு கரெக்டாக வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பால் காய்கறி அந்த வியாபாரிங்களாம் அதோட பொருளை வந்து ரோட்ல கொட்டி தர்ணா பண்ணுவாங்க. அதே மாதிரி அதெல்லாம் பார்த்து அந்த கேஸ் ஏஜென்சியில் வேலை பார்க்குற ஆளுங்களும் அவங்களுக்கு தக்க ஊதியம் வரலன்னு சொல்லிட்டு அந்த கேஸை ரிலீஸ் பண்ணி ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் எக்கச்சக்கமான பேர் பார்க்குறீங்க. தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.